கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்த 5 பேர் உயிரிழந்த சோகம். மேலும் பலர் கவலைக்கிடமாக இருப்பதாக அதிர்ச்சி தகவல். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரத்தில் 30க்கும் மேற்பட்டோர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதி. 7 பேர் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் மேல் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டதாகவும் அறிவிப்பு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரத்தில் கள்ளச்சாராயம் குடித்த 5 பேர் உயிரிழந்த விவகாரம். 30க்கும் மேற்பட்டோர் தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கும் நிலையில் சாராயம் விற்ற கண்ணுக்குட்டி என்பவர் கைது. கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை நேரில் பார்வையிட்ட மாவட்ட ஆட்சியர். இரத்த மாதிரிகள் பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் முடிவுகள் வரும் வரை வதந்தி பரப்ப வேண்டாம் என்றும் பேட்டி. கண்டிப்பாக அந்த மாதிரி ரிப்போர்ட்ஸ் வந்தாலும் நம்ம பிக்கப் பண்ணிட்டு விசாரணை பண்ணிடுவோம். ஸோ இது ஒரு தகுதியான நபரோ இல்லை ஒரு லேப்ல டெஸ்ட் ஆகிட்டு உறுதியானால் தான் நம்ம உறுதியாக சொல்ல முடியுங்க. ஸோ அதனால தவறான செய்தி பரப்பக்கூடாது அப்படின்னு நிலைமையில் நம்ம இந்த செய்தி கொடுக்குறோம். ஒருவேளை அந்த மாதிரி இருந்தாலுமே கூட நாங்கள் தமிழக அரசாங்கம் கண்டிப்பாக சட்ட ரீதியான நடவடிக்கைகள் கண்டிப்பாக எதிர்க்கணும். அது ரொம்ப கடுமையாகவே இருக்கும்னு சொல்லி தெரிவிக்கிறோம். குறிப்பாக கள்ளக்குறிச்சியில் டாஸ்மாகோட சாராயை அவங்க நேற்று நைட்டு 1 மணிக்கு வாங்கி குடிச்சது அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் இந்த ரிப்போர்ட்ஸ் வீல் என்கொயரி இன்ட்ரோட்டுங்க. உண்மைத்தன்மை என்னன்னு பார்த்துட்டு தாங்க. கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்ததால் உயிரிழப்புகள் ஏற்படவில்லை என ஒருபுறம் கூறி வரும் அரசு தரப்பு. மறுபுறம் கள்ளச்சாராயம் விற்றவர் கைது செய்யப்பட்டிருப்பதால் சர்ச்சை. கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து 5 பேர் உயிரிழந்ததாக கூறப்படும் விவகாரம். உயிரிழந்தவர்கள் கள்ளச்சாராயம் குடித்துதான் இறந்தார்களா என விசாரிக்க டிஜிபி சங்கர் ஜிவால் உத்தரவு. இனி எந்த ஒரு பெண்ணும் கள்ளச்சாராயத்தால் கணவனை இழக்கக்கூடாது. தமிழக அரசுக்கு பாதிக்கப்பட்டவர்கள் குடும்பத்தினர் கண்ணீர் மல்க கோரிக்கை. சாராயம் குடிச்சதுனால வயிறு வலிக்குது, குடல் பெரட்டுது, தலையை பெரட்டுது. என்ன சொல்றேன்னு தெரியல. கண்ணு கேட்கல, காது கேட்கலன்னு சொன்னிச்சு. செத்துட்டேன்னு சொன்னாங்க. சாராயம் குடிச்சதாக மற்றபடி எதுவுமே இல்லை. சாராயம் குடிச்சுதான் 24 மணி நேரமும் சாராயம். அதில் என்ன கலந்தாங்களோ என்ன பண்ணாங்களோ தெரியல. என் புருஷனுக்கு வேறு எந்த இதுவுமே கிடையாது. கள்ளச்சாராயம் குடித்து 5 பேர் உயிரிழந்ததாக கூறப்படும் விவகாரம். மாவட்டம் முழுவதும் தகவல் பரவிய நிலையில் பொதுமக்கள் திரண்டு வந்து பெரும் பரபரப்பு. கள்ளச்சாராயத்திற்கு எந்த பெயர் இருந்தாலும் அதனை ஒழிக்க கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழக அரசுக்கு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம். தமிழ்நாட்டில் கள்ளச்சாராயம் புழக்கம் அதிகரித்து விட்டதாக அண்ணாமலை பரபரப்பு குற்றச்சாட்டு. கள்ளச்சாராயத்தை ஒழிக்க தவறிய மதுவிலக்குத்துறை அமைச்சர் முத்துசாமி பதவி விலக வேண்டும் என்றும் வலியுறுத்தல். கள்ளச்சாராய உயிரிழப்புக்கு திமுக அரசு முழு பொறுப்பேற்க வேண்டும். கடந்த ஆண்டு 22 பேர் உயிரிழந்த நிலையிலும் சாராயத்தை ஒழிக்க திமுக அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என ஜெயக்குமார் குற்றச்சாட்டு. கள்ளச்சாராயம் விற்பனை செய்பவர்கள் மீது தமிழக அரசு கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை வலியுறுத்தல். கள்ளச்சாராய புழக்கம் பற்றி தெரிந்திருந்தும் காவல்துறை கண்டும் காணாமல் இருக்கிறது. கள்ளக்குறிச்சி அதிமுக எம்எல்ஏ செந்தில்குமார் குற்றச்சாட்டு. இலங்கை கடற்படையினரால் சிறைபிடிக்கப்பட்ட புதுக்கோட்டை மீனவர்கள் 4 பேரை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும்.
மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம். மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்களுக்கு மறுவாழ்வு வசதி ஏற்படுத்தி கொடுக்கும் வரை அவர்களை வெளியேற்றக்கூடாது. உயர்நீதிமன்ற மதுரை கிளை அதிரடி உத்தரவு. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலையொட்டி திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா வேட்புமனு தாக்கல். பாமக வேட்பாளர் சி அன்புமணியும் இன்று வேட்புமனுவை தாக்கல் செய்ய இருப்பதாக தகவல். ராகுல் காந்தி விடாமுயற்சி மிக்கவர். அவர் காங்கிரஸை கட்டிக்காக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் உள்ளார். அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு மீண்டும் புகழாரம். திமுக ஆட்சிக்கு வந்த பின் பால் கொள்முதல் விலை லிட்டருக்கு 6 ரூபாய் அதிகரித்து கொடுக்கப்படுகிறது. பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் பேட்டி. நீட் தேர்வுக்கு எதிராக திமுக மாணவர் அணி சார்பில் வரும் 24ஆம் தேதி போராட்டம் நடைபெறும். சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் போராட்டம் நடைபெறும் என அறிவிப்பு. குஜராத் உள்ளிட்ட மாநிலங்களில் நீட் தேர்வில் குளறுபடிகள் ஏற்படுத்தியவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். தவறு செய்தவர்கள் மீது மத்திய அரசு நிச்சயம் கடுமையான நடவடிக்கை எடுக்கும் என்றும் அண்ணாமலை பேட்டி. நீட் தேர்வு முறைகேடு விவகாரத்தை திமுகவும் காங்கிரசும் அரசியலாக்குகின்றன. தமிழக மீனவர்கள் உற்சாகமாக நீட் எழுதுவதாகவும் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் பேச்சு. தமிழ்நாடு முழுவதும் அரசு உதவி பெறும் ஆரம்ப நடுநிலைப் பள்ளிகளில் உபரியாக பணியாற்றும் 5845 ஆசிரியர்கள் அனைவரையும் வேறு பள்ளிகளுக்கு பணியிட மாறுதல் செய்ய பள்ளிக் கல்வித்துறை அரசாணை வெளியீடு. அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் மீதான சொத்து குவிப்பு வழக்கு ஜூன் 26ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. தூத்துக்குடி மாவட்ட நீதிமன்றம் உத்தரவு. பரந்தூர் பசுமை வழி விமான நிலையம் அமைப்பதற்கான சுற்றுச்சூழல் அனுமதி விண்ணப்பம் ஜூன் 28ஆம் தேதி பரிசீலனை செய்கிறது மத்திய சுற்றுச்சூழல் நிபுணர் மதிப்பீட்டு குழு. ப்ளூ கிராஸ் அமைப்பை அரசே ஏற்று நடத்த தமிழ்நாடு விலங்குகள் நல வாரியத்திற்கு உத்தரவிடக் கோரிய வழக்கு. தமிழக அரசு பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. கொட்டி தீர்த்த கனமழையால் கொடைக்கானல் ஆத்துமேடு பகுதியில் சாலையில் குவிந்த கற்கள். போக்குவரத்து தடைபட்டதால் பள்ளி செல்லும் சிறுவர்கள் முதல் பணிக்கு செல்லும் முதியவர்கள் வரை பாதிப்பு. ஆந்திர மாநில துணை முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்ட ஜனசேனா கட்சி தலைவர் பவன் கல்யாண் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடுவை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்ற நிலையில் முதல் கோப்பில் கையெழுத்திட்டார். டெல்லியில் தனது 54வது பிறந்த நாளை கொண்டாடினார் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி. மல்லிகார்ஜுன கார்கேவுடன் சேர்ந்து கேக் வெட்டி தங்கை பிரியங்காவுக்கு ஊட்டிவிட்டு உற்சாகம். பிறந்த நாள் வாழ்த்து தெரிவித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு நன்றி கூறிய காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி இனிப்புகளுக்காக காத்திருப்பதாகவும் எக்ஸ் தளத்தில் பதிவு. பீகாரில் உள்ள நாலந்தா பல்கலைக்கழகத்தின் புதிய வளாகத்தை திறந்து வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. நிகழ்ச்சியில் 17 நாடுகளின் தூதர்களும் பங்கேற்பு.
மிக பழமை வாய்ந்த நாளந்தா பல்கலைக்கழகம் அறிவின் மையமாக மட்டுமின்றி நமது பாரம்பரியத்தின் அடையாளமாகவும் உள்ளது. பல்கலைக்கழகத்தின் புதிய வளாகத்தை திறந்து வைத்து பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. டெல்லியில் வெப்ப அலை காரணமாக 2 நாட்களில் 5 பேர் பலி, 12 பேர் உயிருக்கு போராடும் நிலையில் இருப்பதாக அச்சம். பீகாரில் 30 லட்சம் ரூபாய்க்கு நீட் தேர்வுத்தாள் விற்பனை செய்யப்பட்ட விவகாரம். சம்மன் அனுப்பப்பட்டு பாட்னா அலுவலகத்தில் நேரில் ஆஜரான 2 மாணவர்களிடம் மாநில பொருளாதார குற்றப்பிரிவு அதிகாரிகள் விசாரணை. டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலின் நீதிமன்ற காவலை ஜூலை 3ஆம் தேதி வரை நீட்டித்தது டெல்லி நீதிமன்றம். கோவா தேர்தலுக்காக பிஆர்எஸின் கவிதாவுக்கு 25 கோடி ரூபாய் வழங்கியதாக இடி குற்றம் சாட்டிய வினோத் சௌஹானுக்கும் காவல் நீட்டிப்பு. ஹரியானா அரசிடமிருந்து தண்ணீர் பெறும் விவகாரத்தில் தலையிட பிரதமர் நரேந்திர மோடிக்கு டெல்லி அமைச்சர் அதிஷி கடிதம். தண்ணீர் கிடைக்காவிடில் வரும் 21ஆம் தேதி முதல் சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபடுவதாகவும் கடிதத்தில் அறிவிப்பு. ஜம்மு காஷ்மீரின் அடிபோரா பாராமுல்லாவில் தீவிரவாதிகள் பாதுகாப்பு படையினரிடையே மோதல். என்கவுண்டரில் தீவிரவாதிகள் 2 பேர் பலியானதாக அறிவிப்பு. மகிழ் திருமேனி இயக்கத்தில் அஜித் நடித்து வரும் விடாமுயற்சி திரைப்படம் தீபாவளி தினத்தன்று படம் வெளியாகும் என படக்குழு தகவல். இருபத்தி 25 ஆண்டுகளுக்கு பின் புதிய படத்தில் மீண்டும் இணையும் பிரபுதேவா ஏஆர் ரஹ்மான் கூட்டணி. மனோஜ் இயக்கும் படத்திற்கு மூன்வாக் என்று பெயரிடப்பட்டுள்ளதாக படக்குழு அறிவிப்பு. ஏஆர் ரஹ்மான் இசையில் சல்மான் கான் நடிப்பில் உருவாகும் சிக்கந்தர் திரைப்படம். மும்பையில் படப்பிடிப்பு தொடங்கிய புகைப்படத்தை வெளியிட்டார் இயக்குனர் ஏஆர் முருகதாஸ்.